ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ் எவ்ரி ஃப்ரைடே கேட்பார் யார் பெஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டுன்னு கேட்டுருந்தாங்க. ஸோ டுடே ஃபஸ்ட்டு பிளேயர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்க, ஸோ யாரெல்லாம் என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப உண்மையாலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நபர் அவங்க யாருன்றதும் டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களை. நீங்கள் போகிற ஒரு லைக்குமே என் வீடியோ பல பேர் போய் சேரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா திவ்யா சாண்ட்ரா அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேருமே சிறப்பாக பங்கேற்காங்க. சிறப்பாக கேம் விளையாடல, ரொம்ப ஏனோ தோண மாதிரி விளையாடி இருந்தாங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே டோட்டலாக இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் பார்ட்டிசிபேஷனே கிடையாது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மைதான், ரெண்டு பேருமே ஸோ நல்லா விளையாடக்கூடிய திவ்யாவே சாண்ட்ரா கூட சேர்ந்து சரியாக விளையாடலையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்களோட திவ்யாக்கான நல்ல ஸ்கோர்ஸ் எல்லாம் வெளில இருக்குது, பட் அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நம்மளுக்கு. அதனால் அவங்க கேம் எங்கேயோ கோட்டை விடுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கமருதீன் வந்தார். கமருதீன் நம்ம ரம்யாவை சொன்னார். ரம்யா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை அவங்க நாமினேஷனில் வந்ததால் இப்போ வேறு மாதிரி விளையாடுறாங்களோ, ஸோ பயந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவன் ஒரு வேளை இருக்கலாம். ரம்யாவுக்கு நாமினேஷன் வந்துட்டுன்ற ஒரு பயம் வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நாமினேஷன் வராமல் சேஃபாக ஒரு சேஃப் ஜோனில் அன்பு கேங்லேயே இருந்தாங்க, யாரும் நாமினேஷன் போடலாம். இப்போ நாமினேஷனில் போட்டு கடைசியில் வேறு இருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியல் வீடியோ போட்டிருக்க மக்களே, பார்க்காதவங்க பாருங்கள், அதில் கடைசியில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு, வெறுப்பாக அந்த மாதிரி இருக்குன்னாங்க. ஸோ ரெண்டாவது நம்ம சாண்ட்ரா சொன்னாங்க. சாண்ட்ரா நிறைய பேர் அடின்னு அடிச்சிருக்காங்க. ஒரே பூண்டு மேட்ரு தான் அடிச்சிருக்காங்க. அவங்க பண்ண பெரிய தவறு அது. பட் அவங்க என்ன நினச்சி பண்ணாங்கன்னு தெரில அவங்க. பட் அது பெரிய தவறு. அதான் கமருதீன் சொல்கிறாரு, அவங்க பண்ணுறது ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு.